ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனலில் வர 15வது வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற பழைய பில்டிங்கை வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது, அது வந்து கஸ்டமருக்கு வந்து அதோட ப்ளஸ் என்ன, அப்படி மெயின்டைன் பண்ணுறதால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அது எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடமா அது மாறப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ இதோட ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ரசி அப்படியே ஏற்றுக்கொள், இடத்தை புதுப்பித்தல் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படி அப்படியே ஏற்றுக்கொள், அப்படியே ரசி அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம ஏன் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையோட படைப்பு வந்து அப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையாக ஒரு வந்து அமைப்பு இருக்கும். அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும், அது வந்து ஒரு மலை சம்மந்தப்பட்ட பூமியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஆறு போகிற நிலமாக இருக்கலாம். ஸோ ஆனால் அதனால் வந்து அந்த நிலம் வந்து மணற்பாங்கான நிலமாக இருக்கலாம், களிமண் பூமியாக இருக்கலாம், மேடு பள்ளங்கள் உள்ள மலைப்பாங்கான இடமா இருக்கலாம், முகடுகள் கொண்ட இடமா இருக்கலாம், ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், ஹில்ஸ் ஏரியாவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா ஆஸ் அ ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆஸ் அ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆஸ் அ எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாக அமைஞ்ச சில இடத்துல இயற்கையாக உள்ள விஷயங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், அப்படியே ரசிக்க கற்றுக்கணும். அந்த நிலங்களை ரசிக்க கற்றுக்கணும், அதில் உள்ள மரங்களை ரசிக்க கற்றுக்கணும், அதில் உள்ள மேடுகளை ரசிக்க கற்றுக்கணும், அதில் உள்ள பள்ளங்களை ரசிக்க கற்றுக்கணும். ரசிக்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்கவேஷன் எதுவும் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கி, அப்படி இல்லைனா அது மலைப்பாங்கான இடத்துல வந்து பாறைகளை நோண்டி எடுத்து வெளியில் தூக்கி போட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு தன்மை இருக்குது. இயற்கை வந்து அந்த தன்மையை வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி இடங்களை வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுற பீப்புளுக்கு வந்து அந்த நிலங்கள் கிடைக்கிறது இல்லை. அது யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா, அந்த நிலம் வந்து என்னடா இந்த நிலம் இப்படி இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, ஒரு மலைப்பாங்கான இடமா இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணி எப்படி இது வந்து பில்டிங் கட்டுறது நமக்கு டாஸ்க்காக இருக்க, அந்த மாதிரி மக்கள்கிட்ட தான் அந்த நிலங்கள் மாட்டிக்குது. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இடம் இருக்குது, ஒரு லேண்டு இருக்குது, அது உங்களோட பரம்பரை லேண்டாக இருக்கலாம், அது உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுத்துட்டு போன இடமா இருக்கலாம், அல்லது உங்கள் மூதாதையர்கள் வச்சு ஆண்ட இடமா இருக்கலாம். அது இப்போ உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நீங்கள் எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, அது உங்கள் குழந்தை மாதிரி இல்லையா? அது உங்கள் நிலம், உங்கள் வீடாகட்டும், ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, உங்களோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அது உங்கள் குழந்தை மாதிரி தான். அவங்க என்ன கனவுகளோடு கட்டியிருப்பாங்க, அவங்க என்ன கனவுகளோடு அவங்க கட்டி, ஓகே நாளைக்கு நம்ம பசங்க பேரம்பேத்திகள் வந்து அதில் வசிப்பாங்க, அவங்களுக்காக நம்ம சரத்தை எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு என்னென்ன கனவுகளோடு அவங்க கட்டி அந்த வீடை வந்து அவங்க வாழ்ந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த வீட்டை கட்டும்போது அவங்களுக்கு வந்து என்ன மகிழ்ச்சி, என்ன தருணங்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த வீடுகளை கட்டுறதுக்கு. இன்றைக்கி நம்ம பேங்க்கில் லோன் வாங்கிடுறோம், ஒரு வீடை கட்டிடுறோம், அசால்ட்டாக வீடு கொடுத்து நம்ம போயிடுறோம், இருக்கிறோம், உடைச்சிட்டு அடுத்த வீடை கட்டுறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வீட்டோட பேர்லேயே வந்து உங்கள் ஃபேமிலி பேர் இருக்கும். கேரளா சைட்லலாம் போனீங்க அப்படின்னா அந்த வீட்டோட பேரை வந்து அவங்க பேரோடு சேர்த்து அந்த வீட்டோட பேரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கும் கேரளாவில் அந்த பாஸ்போர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு அந்த ஆட்களோட பேர்களோடு சேர்ந்து அந்த வீட்டுகளோட பேர் தெரியும். அந்த வீட்டுகளோட பேர் சொல்லி தான் அவங்களோட பரம்பரையை வந்து அவங்க மீன் பண்ணுவாங்க. இன்றைக்கும் வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா புறத்தில், அகத்தில் அப்படின்னு அது வீடோட பேர்கள். இது வந்து மிராக்கிளாக இருக்குல்ல.
ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி தான். நம்ம எல்லாருமே வீட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு பீரியடில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். வீட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சமுதாய செயல்பாடுகள் இருந்தது, வீட்டை ஒட்டின நிலங்கள் இருந்தது, வீட்டை ஒட்டி நம்ம விவசாயங்கள் பண்ணோம், வீட்டு பக்கத்துலேயே நம்ம வாழ்வாதாரங்களை மெயின்டைன் பண்ணோம். வீட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம சொந்த பந்தங்களையும் நம்ம அரவணைச்சி அவங்களோடையும் வாழ்க்கையை நம்ம கடத்தி எடுத்துகிட்டு போனோம். தூரத்துலலாம் போய் நிறைய நம்ம சம்பந்தம் பண்ணலை. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சம்பந்தம் பண்ணோம், பக்கத்து ஊர்களில் சம்பந்தம் பண்ணோம். இன்றைக்கி எல்லாமே மாறி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடுமே நம்மளை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற நிலமையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் வீடுகள் வாங்குகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல ஒரு இடத்துல வீடு வாங்குகிறோம். ஒரு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த இடத்துல இன்னொரு வீடு வாங்குகிறோம். வீடுகளாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். வாழ்கிறோமா? வாழலை. எப்படி வாழ முடியும்? நீங்கள் வாங்குறது வந்து வீடுகள் இல்லையே, காங்கிரீட் ஜங்கிள் ஆச்சு. காங்கிரீட் ஜங்கிளில் மனுஷன் எப்படி வாழ முடியும்? என்ன பண்ணுறான்? எப்பண்டா லீவு வரும், எப்பண்டா ஊருக்கு போகலான்னு பறந்து போகிறான். சனி ஞாயிறில் பாருங்கள், கூட்டங்கள் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் எதுக்கு பஸ்ஸில் கார் எடுத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரமே போகக்கூடிய ரீசன் என்ன? அவங்களால அந்த காங்கிரீட் ஜங்கிளில் இருக்க முடியல. அவங்க நல்ல ஒரு இயற்கையான இடத்துல, இயற்கையான அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அமைச்சு கொடுத்த இடத்துல வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு சிட்டி வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. வேலையை நிமித்தமாக சிட்டி வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. அந்த வேலைகளை முடிச்சுட்டு எப்பண்டா நம்ம ஊருக்கு போவோம். நீங்கள் மெயினாக வந்து இதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து பெரிய இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் பார்க்கலாம். நிரம்பி வழியும், பஸ்ஸுகள் நிரம்பி வழியும், போகிற வர காரு, டூ வீலர்லாம் நிறைய பேர் ஊருக்கு விட்டா போகுதும் அப்படின்ற மாதிரி ஓடி போகிறாங்க. இந்த சிந்தனைகள்லாம் ஏன் மனுஷனுக்கு வருதுன்னா, நம்ம வந்து பிறக்கிறது ஒரு இடம், பிழைக்கிறது ஒரு இடமா ஆயிடுச்சு. நம்ம ஒரு இடத்துல பிழைக்கிறோம், ஒரு இடத்துல பிறக்கிறோம், ஒரு இடத்துல படிக்கிறோம், ஒரு இடத்துல பிழைக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இடத்த சூஸ் பண்ணிவிட்டு வண்டியை வாங்கிட்டு அங்கேயும் அங்கேயும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்கள்கிட்ட வண்டி இல்லை, கார் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பஸ்ஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு இல்லையா, சரி ஓகே, எதில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். லீவுகளை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோமா ப்ராப்பரானா? இல்லை. டிக்கெட் போடுறோம், டிக்கெட் புக் பண்ணுறோம், பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூட்டமான மனநிலைமையில், ஒரு ஆர்ப்பரிக்கிற மனநிலையில் போய் பஸ்ஸை பிடிக்கிறோம். ஆரவாரங்களோட ஒரு கூட்ட நாட்டத்தோடு போய் பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி போய் உட்காந்தா சரி, அதுலேயே அது சந்தோஷமாக இருக்கா மனுஷனுக்குன்னா, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மொபைலில் தான் பார்க்குறோம். அந்த மொபைலில் தூக்கி ஒரு காதில் ப்ளூடூத்தை மாற்றினோமா ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறோம், அதுக்கப்புறம் படுக்கிறோம். இப்படி தானே மனுஷன் வாழ்க்கை சுழண்டுக்கிட்டு இருக்கு. காலச்சக்கரத்தில் மனுஷனோட வாழ்க்கை சுழன்றது போக இப்போ வந்து வாகனங்களோட சக்கரங்களில் வந்து மனுஷனோட வாழ்க்கை சுழண்டுக்கிட்டு இருக்கு. காலச்சக்கரங்களில் சொல்லலை. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து வாகன சக்கரம். வாகனம் இல்லைன்னா நமக்கு இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க, ஊர்லேருந்து இங்கே வராங்க. வேலைக்காவது நம்ம பக்கத்தில் எங்கேயாவது பார்க்குறோமா? இருக்கிறது ஒரு இடம், வேலை செய்கிறது ஒரு இடம். இருக்கிற இடங்கள்லேருந்து வேலை செய்கிற இடங்கள் வந்து 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இப்படி இருந்த காலங்கள்லாம் போக இன்றைக்கி 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர்லாம் வந்து வேலைக்கு போய் செய்கிற கல்ச்சர் உண்டாயிடுச்சு. நல்லா சம்பாதிக்கிறாங்களான்னா இல்லை. நிறைய பேர் ட்ரெயின்லலாம் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரிலாம் போயிட்டு வராங்க வேலைகளுக்கு. காலையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்டு வேலைகளுக்கு போயிட்டு ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து அவங்களுக்கு வீட்டில் நிலங்கள் இருக்குது, இப்போ வீட்டில் வந்து எல்லா விஷயமும் நல்லா பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு சரி நானும் வேலைக்கு போகிறேன் மற்றவங்கள மாதிரி ட்ரெயினில் சாப்பாடு கட்டிட்டு போகணுன்ற கல்ச்சரில் வந்துட்டு அவங்களும் வேலைகளுக்கு போயிட்டு மனுஷன் வந்து இப்போ புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். புரிஞ்சிக்காத சமுதாயத்தில் புரிஞ்சிக்காமல் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில் வந்து அவன் வீடையும் பராமரிக்கணும், வீடையும் பார்க்கணும், இருக்கிற வீடை தற்காத்துக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோடு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். நிறைய இடங்களில் நம்மளை வந்து வீடு ரெனோவேஷனுக்கு கூப்பிடுவாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து வீட்டோடு இருக்குது சார், எங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க கஸ்டமர்ஸு. போய் நம்ம பையர்ஸை போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்த வீடை இடித்து இடமா கொடுப்பாங்களா கேளுங்க சார்.
வீடை இடிச்சிட்டு இடமா கொடுப்பாங்களா கேளுங்க சார், நம்ம புது பில்டிங்கை கட்டிடலாம். இடம்னா நம்ம போயிடும் சார், வீடாக இருந்தால் கொஞ்சம் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க சார். எப்பா வீடு ப்ராப்பர்ட்டிக்கு உனக்கு வேல்யூவே இல்லைப்பா, உனக்கு இடம் வீடு ஃப்ரீயாக தான்ப்பா கொடுக்குறாங்க. இல்லை சார், அதை உடச்சி ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டு சொல்லுங்கள் சார். அப்படி என்ன அந்த பில்டிங் வந்து ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு? மணலில் கட்டின பில்டிங்கு, செங்கலில் கட்டின பில்டிங்குகள் இன்றைக்கி அந்த தரமும் அந்த குவாலிட்டியும் வந்து இப்போ நம்ம கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்றைக்கி ஒரு எடுத்து பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதா அப்படின்றது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி வந்து அந்த வீடுகள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? ஏன் நீங்கள் அந்த வீடுகளை வந்து புனரமைக்கலை? அந்த வீடுகளை வந்து பராமரித்து அடுத்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா, லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பழைய பில்டிங்கெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளே மெயின்டைன் பண்ணாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே. நம்மளை கவனிக்கிறோமா, நம்ம ஹெல்த்தை பார்க்குறோமா, நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா, நம்ம உடம்பை, நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுறோமா, நம்ம பசங்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோமா? எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பில்டிங்கை மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? எதுலேயுமே நமக்கு தான் ஒரு சுவாரஸ்யம் இல்லையே, எதுலேயுமே நமக்கு வந்து டேஸ்ட் இல்லையே. சம்பாதிச்சோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், படுத்தோம், மொபைலை பார்த்தோம், இப்படி தானே இருக்குது வாழ்க்கை. வருத்தப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்க. நம்ம ரசனையெல்லாம் எங்கே போயிடுச்சு? நம்ம ரசனைகள், நம்மளோட சிந்தனைகள், நம்ம கேரி பண்ண விஷயங்கள், நம்மளோட ஆற்றல், நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்கள், மழையில் நனைந்த நினைவுகள், வெள்ளிக்கிழமை பார்த்த ஒளியும் ஒளியும், இந்த மாதிரி எப்படியோ எவ்வளோ எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம பலி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்ருக்குறோமே. ஸோ இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்க சொல்லி நம்ம வந்து ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோம் அந்த வீடியோவின் மூலமாக. அது வீட்டுக்கும் உயிர் இருக்குது, அந்த வீட்டுக்கும் ஒரு ஃபீல் இருக்குதுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். இங்கே நம்ம கண்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடை யாரும் பராமரிக்கிறது இல்லை, ஒழுங்காக பெயிண்ட்டு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ராப்பராக அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். அந்த ப்ராப்பராக அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணலன்னா கவர்மெண்ட்டு அதுக்கு அந்த பில்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. நீங்கள் துணியை வந்து வெளியில் எல்லா பில்டிங்லேயும் தெரிகிற மாதிரி துணியை காய போடக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சர்டன் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் பில்டிங்கை அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கு வந்து முதலாளி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார். அந்த ஹோல் பில்டிங்க்கும் அந்த செக்யூரிட்டி தான் பாதுகாவலன். ஓனர் யாருன்னே தெரியாது. அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பில்டிங்கில் வந்து ஒரு காவலானாக மட்டும்தான் இருப்பான், வேறு மற்ற எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. பட் பராமரிப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த பில்டிங் நல்ல நிலமையில் தான் இருக்குது, இந்த பில்டிங்கில் வந்து எல்லாம் புனரமைச்சிருக்காங்க, இதில் வந்து இவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, இதில் மனுஷன் வாழ தகுதியான உள்ள பில்டிங் தான் சர்டிஃபிகேஷன் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நம்ம அதெல்லாம் கொண்டு போகிறதில்ல? இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதே ஒரு பெரிய மலப்பா ஏன் பார்க்குறீங்க? அந்த பில்டிங், அந்த இடத்தோட மதிப்பு என்ன, அந்த இடத்தோட மதிப்பு என்ன, அந்த பில்டிங்கோட குவாலிட்டி என்ன, அதுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கூட நீங்கள் பண்ணாமல் அந்த பில்டிங் எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும்? ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பராமரிக்கணும், புனரமைக்கணும்ல. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம விட்ருவோமா? நம்ம உடம்பு சரியில்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நம்ம உடம்பை இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம். பில்டிங்க்கு என்ன பண்ணோம்? பில்டிங் எப்படி நம்ம ஹெல்த்தியாக அந்த பில்டிங் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? ஏன் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் பில்டிங்குகளை நம்ம அப்படியே விட்டுருந்தோம் கண்டும் காணாமல்? அந்த பில்டிங்லேருந்து வருமானம் வந்தால் மட்டும் போதும், வாடகை வந்தால் மட்டும் போதும், அந்த பில்டிங்கை வந்து எவன் தூக்கிட்டா போகிறான்? நிறைய லேண்ட்லார்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்களா, அக்ரிமெண்ட்டை போடுறாங்களா, தூக்கி லாக்கரில் போடுறாங்களா, மாதம் வாடகை வந்துச்சா, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு லைஃப். ஒரு 15 வருஷம் அந்த பில்டிங் வச்சு சம்பாதிச்சாங்களா, முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க வாங்குற பணத்தை எடுத்தாங்களா, அவ்வளோதான், அது அவங்க ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம கமர்ஷியலாக பார்க்குறதோட விளைவுகள் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கமர்ஷியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன்.
வாழ்கிற வீட்டையும் கமர்ஷியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான், வாங்குகிற ப்ராப்பர்ட்டியும் கமர்ஷியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து ஒரு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆயுதமாக தான், ஒரு மிஷினாக தான் பார்க்குறானே தவிர அதை வந்து ஒரு ஃபீலாக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறது இல்லை. பட் இந்த போன ஜென்ரேஷனில் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்களே, நல்ல நல்ல பில்டிங்களை புனரமைச்சாங்க, நல்ல நல்ல பில்டிங்களை வடிவமைச்சாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்களே. நிறைய நல்ல பில்டிங்களை பார்க்கும்போது இதயம் வந்து கணக்குது. இந்த மாதிரி பில்டிங்கள் வந்து இவங்க கையில் இருக்க இந்த மாதிரி பில்டிங்களை வந்து இவங்க கையில் இருக்கிற இவங்க பராமரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை இடிக்க சொல்கிறாங்க, இதை உடைக்க சொல்கிறாங்க, இது டிஸ்டர்பாக இருக்குன்றாங்க, இந்த மாடல் பிடிக்கலன்றாங்க. நிறைய வீட்டில் சின்ன பசங்களை கேட்டுட்டு முடிவு எடுக்கிறாங்களே. சின்ன பசங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? சின்ன பசங்களை வந்து இந்த வீடை வந்து அவங்க பிடிக்கலன்னு அவங்க இடிச்சிட்டு கட்டுறதுக்கு வந்து அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறாங்களே. எந்த விதத்தில் இது வந்து நம்ம ஒரு எலிஜிபிலிட்டியாக எடுத்துக்க முடியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால் ப்ளீஸ் இருக்கிறத ஆசிட்டிஸ் அப்படி ரசிக்க பழகுங்க, ஆசிட்டிஸ் அப்படி ஏற்றுக்க பழகுங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது, இடங்கள் ரொம்ப அழகானது. அதை வந்து நீங்கள் அப்படி கேரி பண்ணி பில்டிங்குகளை கட்டும்போது அதுலேருந்து வர வைப்ரேஷன் வந்து தனியான வைப்ரேஷன். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு காம் லிவிங்கை கொடுக்கும், ஒரு பீஸ் ஆஃப் என்வான்மெண்ட்டை கொடுக்கும். அந்த பழமையான வீடுகளில் வந்து ஒரு குளிர்ந்த தன்மை நிலவும். அதில் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து நிறையா அதில் கூடு கட்டி அது வந்து குடித்தனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்லேயே லேண்ட்மார்க்குகள் இருக்கும். அந்த பில்டிங்கில் லேண்ட்மார்க்குன்றது என்ன? அந்த காலத்துலலாம் ஒரு சிமெண்ட் தரையில் தான் போடுவாங்க. சிமெண்ட் தரையில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் கொட்டினாலும் ஒரு தண்ணி கொட்டினாலும் அந்த இடம் மட்டும் அது ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். இப்போ வந்து டைல்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது. அதில் எங்கே உடஞ்சிது எது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த காலத்தில் ஒரு வீட்டோட ஒரு இடத்துல வந்து ஏதோ டேமேஜாக எண்ணெய் கொட்டியிருக்கு, ஏதாவது இருக்குன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் எண்ணெய் கொட்டியிருக்கு, இந்த இடத்துல சிமெண்ட் தர டேமேஜ் ஆகிருக்கு, இந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலவரம் அதில் இருந்தது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தது. இப்போ ஐடென்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது? டைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் டைலாக நீங்கள் போட்டாலும் அதில் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நோட்டில் எழுதுகிற மாதிரி தான். மொபைலில் நம்ம எவ்வளோ விஷயங்களை படிக்கிறோம், எவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணுறோம், மனசில் நிற்காது. பட் நோட்டில் எழுதி பாருங்கள், நோட்டில் எழுதும்போது மனசில் நிற்கும். ஸோ வி ஆர் ஹியர். ஸோ கால் பண்ணுங்கள். நிறைய பழைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்க, அந்த வீடை ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த வீடை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வந்து உள்வாங்கி அந்த இன்டீரியர் ப்ளஸ் பில்டிங்கை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸாக எப்படி ஆகுறது அப்படின்றது கால் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்வாக்கி செய்கிறோம். அதுக்காக நாங்கள் மெனக்கடுறோம், அதுக்காக நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய வந்து நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எங்கிட்ட வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல சார், எங்களுக்கு வேலைக்கு பண்ணுறதில்ல, அதான் உடச்சிட்டாங்க, புதுசாகவே கட்டுறோம் சார், அவங்க இது புனரமைச்சு தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார், அதனால தான் நாங்கள் இடிச்சிட்டு அதை கட்டுறோம் அப்படின்ற கேள்வி நம்ம காதுபட நிறைய பேர் பேசுகிறாங்க. வாங்க, நாங்கள் இருக்கிறோம். பழைய பில்டிங்காக ரெனோவேட் பண்ணி தரலாம், பழைய பில்டிங்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு தரலாம், உங்களோட லேட்டஸ்ட் ஸ்டைலுக்கு அதை எடுத்துகிட்டு வரலாம். அதில் ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தையும் அந்த பில்டிங்கோடு சேர்த்து உள்வாங்கி செய்யலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ளஸ்ஸாக நாங்கள் மாற்றி தருவோம். புது பொருட்கள் கிடைக்கலாம், புது பொருட்களை வாங்கிடலாம், பழைய பொருட்களை வாங்க முடியாது. புது பொருட்கள் வந்து அமைந்தவை, பழைய பொருட்கள் வந்து அமையாதவை, அமையுமான்னு தெரியாதவை. அமைந்த பொருட்களை வச்சுக்கிட்டு டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறது மட்டும்தான் சந்தோஷமான வழிக்கு. இப்போ ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கா, பிரச்சனை இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு அதை கை கொண்டு அப்படியே வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. நீங்கள் என்ன உங்களுக்கு அமைஞ்சதோ அதை ஏற்றுக்கிட்டு அப்படி அதை ரசிங்க, அதை அப்படியே ரசித்து அதை அப்படியே கேரி பண்ணி அதை அப்படியே லைஃப்பில் எடுத்துக்கிட்டு போங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து அமைஞ்ச விஷயம். உங்களுக்கு அந்த அமைஞ்ச விஷயத்தை வந்து விட்டுட்டு அமையாத ஒரு விஷயத்தை நோக்கி இது அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு போகாதீங்க. அது அமையாது. மேபி அமையலாம்,
அமைஞ்ச விஷயங்களை விட்டுட்டு போயிட்டுனா, அமையாத விஷயங்கள் அமையலைன்னா திரும்ப அமைஞ்ச விஷயங்களுக்கு வர முடியுமா? ஒரு வீடு இருக்குது, பழைய வீடு இருக்குது, உங்களோட பழைய தாத்தா பாட்டி எல்லாம் கொடுத்துட்டு போன வீடுகள் இருக்குது. அதை நீங்கள் உடச்சிட்டிங்க, புது வீடு கட்டிட்டீங்க. ஏதோ ஒரு பீரியடில் வந்து திரும்ப அது அந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கை கொள்ள முடியுமா? வெறும் ஃபோட்டோக்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லா அமைச்சு தரோம், உள்வாங்கி செஞ்சு கொடுக்குறோம். ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கோங்க, கேரி பண்ணுங்கள், விஷயங்களை வந்து அப்படியே ஏற்றுக்க பழகுங்கள். இப்படி தான் ஆகணும்னு சொல்லி ஷேப் பண்ணாதீங்க. எப்படி நம்ம வந்து ஒரு கிருதாவை ஷேப் பண்ணுறோம், ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, புருவங்களை ஷேப் பண்ணுறாங்க, மீசையை ஷேப் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அது புருவங்கள் நல்லா அழகாக அமைஞ்சிருக்கும். அந்த புருவங்கள் வந்து நல்லா கனகச்சிதமாக இருக்கும். அது சில பேர் என்ன பண்ண, ஷேப் பண்ணுன்ற பேரில் ஷேப்பு பண்ணி விட்டு திரும்ப ஷேப் பண்ணிவிட்டு அது ஒரு ஹேபிட்டட் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் தராத வரைக்கும் ஒரு பொருளை மாற்றாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பழைய பில்டிங் மெயின்டைன் பண்ணுறவங்க, பழைய பில்டிங் வந்து வச்சுருக்கவங்க, ப்ளஸ் வந்து இது பழைய பில்டிங்க்கு வந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை சார், இது வந்து நல்லா பண்ணி தரணும், இது என்ன வீடியோ பண்ணி தரணும், அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் பண்ணி கொடுங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ பண்ணி கொடுங்க, வேல்யூ பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த வீட்டையும் இடத்தையும் வந்து அப்படியே எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க சார், அது வந்து எங்களோட பரம்பரை ப்ராப்பர்ட்டி, சின்ஸ் வி ஆர் இந்த மாதிரி வந்து விற்கலான்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒருத்தர் யாரை வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்களோ அந்த மாதிரி ஆள்கிட்ட நாங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க. இருக்காங்க கஸ்டமர்ஸ், அவங்க வந்து அட்டாச்சாக இருக்காங்க, அந்த பில்டிங்கில் வந்து அவங்க அட்டாச்சாக இருக்காங்க. சில பேர்லாம் அவங்க பில்டிங்கை கொடுக்குறது தயார் இல்லை. அவங்களுக்கு சின்ஸ் கமிட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு பணத்தோட தேவைகள் இருந்தாலும் அதை இடிச்சிட்டு கேட்குறவங்களுக்கு வந்து அவங்க விற்கிறதுக்கு தயார் இல்லை. அப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க, அப்படிலாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு. அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ, என்ன அமைஞ்சிருக்கோ, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் ப்ரெசன்ஸ் அப்படியே ஏற்றுக்கோங்க. நீங்கள் எப்படி பழகுறீங்க, நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க, மற்றவங்களோட ஃப்ரெண்டு இப்படி அவங்க ஒரு டேஸ்ட் அவங்கள்ட்ட பழகலாம், அவங்களோட பிஹேவியரல் ஒரு மாதிரி இருக்கலாம், அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் போங்க. எல்லாத்தையுமே மாற்ற முடியாது, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி டிசிப்ளின் இருந்தால் வாழ்க்கை போர் அடிக்கும். வீடுகளும் அப்படி தான். ஒரு தெருவில் இருக்கிற வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 10 வீடு ஒரே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் வாழ்க்கை. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி இருந்தால் தான், ஒரு வீடு ஒரு கலர் பெயிண்ட்டாக இருக்கணும், ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு வீடு 2 மாடி இருக்கணும், ஒரு வீடு 4 மாடி இருக்கணும், ஒரு வீடு சிங்கிள் ஃப்ளோர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தெருக்களில் வந்து அழகு மிளிரும். அந்த தெருவாக மெயின்டைன் பண்ண விடுங்க. கமர்ஷியல்ன்ற பேரில் ஒரே தெருவில் வந்து ஒரு சின்ன இடத்துல, ஒரு கிரவுண்ட் இடத்துல வந்து பல வீடுகளை கட்டி அதை வந்து ஒரு காங்கிரீட் ஜங்கிளாக ஆக்காதீங்க முடிஞ்ச அளவு. சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய வழிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டு போகிற ஃபுட் பிரிண்ட் வந்து நல்ல பிரிண்ட்டாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது அடுத்த ஜென்ரேஷன்றது உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், என்னோடய பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அடுத்த ஜென்ரேஷன் அவங்க சஃபர் ஆகக்கூடாதுன்ற இன்டென்ஷனோடு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். அந்த இன்டென்ஷனோடு நீங்கள் பொருட்களை வந்து டெலிவரி பண்ணுங்கள். அந்த இன்டென்ஷனோடு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்த தலைமுறை வந்து நம்ம சில விஷயங்களை காப்பாற்றி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு போக முடியும். ஸோ அதனால் கால் பண்ணுங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸு நல்லா பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி கொடுக்கணும், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஓரியன்டாக இருக்கணும், இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் மரம் இருக்குது சார், அந்த மரத்தோடு சேர்ந்த மாதிரி வீடு கட்டணும் சார், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை சார், இந்த மரங்கள் வந்து நல்லா அழகாக இருக்குது சார், அதில் பறவைகள் தங்குது சார், எங்களுக்கு கனியை கொடுக்குது சார், இப்போ இந்த வீட்டை எப்படி சார் கட்டுறது, அதில் இவ்வளோ இடம் போகுது சார், வாங்க, அதையும் நம்ம அரவணைப்போம், அதையும் அரவணைச்சு அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு போவோம். ஒரு பெரிய கல் இருக்குது சார் பூமிக்கு கீழே, எடுங்க, அந்த கல்லை எடுத்து வெளியில் அழகாக வாசலில் வந்து அதை ஒரு ஷோவாக வைங்க. பெரிய கல்லாக ரொம்ப நல்ல அபரிமிதமாக இருக்கும். ஒரு வீட்டோட எலிவேஷன்லேயோ இல்லை வீட்டோட வந்து வெளிப்புறத்துலேயோ ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்லேயோ ஒரு கார்டன்லேயோ அந்த ஸ்டோனை எடுத்து வைங்க. அந்த கல் இயற்கையாக அவங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சி அந்த கல் அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியும் பாருங்கள், ரசிங்க.
சில விஷயங்கள் இயற்கை கொடுக்குற விஷயங்கள்லாம் நம்ம மாற்றக்கூடாது. அப்படியே அதை அடாப்ட் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கேரி பண்ணி கொண்டு வரணும். அதுதான் ஆர்கிடெக்டரோட ஸ்டைல். சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா கிரே கலர் தான், அப்படி கிரேவை அப்படியே உள்வாங்கி செய்கிறது தான் ஆர்கிடெக்டரோட ஃபேமஸான ஸ்டைல். நிறைய ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கலரிங் இதெல்லாம் ரொம்பலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் மினிமலிசம் தான் இருக்கும். கிரே கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும், கிரே இருக்கும், பிளாக் இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்காது, ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஆர்கிடெக்ட் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். ரைசஸ் நல்ல டாலாக இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் மினிமலாக இருக்கும். நீங்கள் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் வென்டிலேஷன் இருக்கும், நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கும், நல்ல ஒரு சன் ரேஸ் உள்ளே வரும், ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா அது அப்படியே கேரி பண்ணி அப்படியே கட்டுறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. அதுக்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு கால் பண்ணும். அது எப்படி உங்களுக்கு ஒரு ஒளிமயமிக்கதாக உங்களுக்கு ப்ரொடக்டிவாக எப்படி ஆக்கித்தரலாம், அந்த மரத்தை எப்படி அதை உங்கள் வீடுகளுக்குள்ளேயே அந்த மரங்களை வளர விடலாம், வீடுகளுக்குள்ளேயே வளர்த்து எடுத்து அப்படி வீட்டுக்குள்ளே வழியாக உங்கள் ஹால் வழியாக அல்லது ஒரு பால்கனி உள்ள வழியாகவே உங்களுக்கு ஒரு மரம் போகுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டு வாசல்லே ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டைன் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்க, அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும், ஆசமாக இருக்கும். எப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கனவு காணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கனவு கண்டால் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டைலில் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம காங்கிரீட் ஜங்கிள் மாதிரியே பில்டிங்கை கட்டி ரூமை கட்டி ரூமை போட்டு ரூமை கமர்ஷியலாக வாடகை கூட்டலாம், அப்படி பண்ணிடலாம். அப்படி முடியாது. எப்படி நீங்கள் முடியும்? நீங்கள் வாழணும்ல. வீடு எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க? முதல்ல நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த வீடு அந்த வீடுகளில் வாழணும். நம்மளுக்காக ஒரு வீடு கட்டும்போது நம்ம அதை மணி மைண்டடாக யோசிக்கக்கூடாது. இந்த வீடு நம்ம வாழ போகிறோம், சரி இதை எப்படி வாடகை சம்பாதிக்கிறது, நம்ம ஒரு 2 போர்ஷன் மேலே போடலாம், ஒரு 3 போர்ஷன் மேலே போடு, 4 போர்ஷன் மேலே போடு. உங்கள் ஃப்ரீடம் போயிடும். அப்புறம் நீங்கள் ஊருக்கு தான் போகணும். லீவ் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரசனையோட வீடுகளை கட்டுங்க. காலையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகளை கட்டி அமைச்சு அதில் கொடுத்துன்னு இருக்கும்போது உங்கள் காலைகள் ரொம்ப அழகாகும், உங்கள் மாலைகள் அழகாகும், உங்களோட மதிய வேலை ரொம்ப அழகாகும். நிலா வெளிச்சங்கள் உங்கள் முற்றத்தில் விழும்போது அது அபரிமிதமாக இருக்கும். பனிக்காலங்கள் ரொம்ப அழகு மிகுந்தது, மழை காலங்கள் அழகு மிகுந்ததாக இருக்கும். அதை நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளலாம். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு வாடகை கூட்டு அவங்களுக்கு ஒரு 2 போர்ஷன் விட்டிங்கன்னா இதை நீங்கள் கை கொள்ள முடியாது. உங்கள் ப்ரைவசிக்குள்ளே அவங்க வந்த மாதிரி இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் வாழ முடியும்? வீடுன்றது என்னது? ஹோம். அது ஒரு அமைதியான இடம். அது ஒரு பீஸையும் ஒரு காம்னஸையும் உங்களுக்கு உண்டான இதையும் கொடுக்குற இடம். அது எப்படி கேரி பண்ணணுமோ அதை கேரி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போங்க. அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. அந்த இடத்த, அந்த வீட்டை அப்படியே வடிவமைச்சு அதை அப்படியே கேரி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுங்க. நீங்கள் வாழுங்க. முதல்ல நம்ம வாழலாம். வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளிலிருந்து ஆரம்பிக்குது. வீடுகளை அழகாக கட்டும்போது, வீடுகளை நல்ல முறையில் அமைச்சு தரும்போது, வீடுகளை நல்ல முறையில் புனரமைக்கும் போது, வீடுகளை ஒரு வெளிச்சம் மிகுந்ததாக, ஒரு வீடுகளை ஒரு காற்றோட்டம் உடையதா, மழை வெயிலுக்கு நல்ல பாதுகாப்பானதா அமைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையோட ரியல் பர்சன்ட் அந்த வீட்டில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு கமர்ஷியலாக நீங்கள் இப்போ அந்த வீட்டை யோசிச்சிங்க அப்படின்னா அதில் சந்தோஷங்கள் அமையாது, நிம்மதிகள் அமையாது. அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இருந்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸாக தான் இருப்பாங்க. 5 மணிக்கே பக்கத்து வீட்டில் மிக்ஸி போடுவாங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திக்கலாம், 8 மணிக்கு எந்திக்கலாம், ஒரு 10 மணிக்கு எந்திக்கலாம். முடியாது. நீங்கள் ஒரு மெஷின் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான். ஒரு 5 மணினா நீங்கள் ஓகே. நீங்கள் ஒரு நாள் கூட உங்களை தூங்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட 5 மணிக்கு பெட்ரூம்லேருந்து நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். ஏன்னா பக்கத்தில் வீட்டோட மிக்ஸி ஓடும். 10 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாமே போயிடுவாங்க. வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பான். நீங்கள் 11 மணிக்கு அந்த வாட்ச்மேனை கடந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு குறுகுறுன்னு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி. அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்க்கையில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேன் அவன் பார்ப்பான்,
அவன் வாட்ச்மேன் வந்து நம்மளை கண்டிப்பான். அவனுக்காகவே நிறைய பேர் வெளியில் போகிறவங்களாம் இருக்கான். அவனுக்கு எப்படின்னா காலையில் வேலைக்கு போகிறான், 10 மணிக்குள்ளே வேலைக்கு போகிறாங்களா, சல்யூட் அடிக்கிறானா, அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் அவன் அப்ரிஷியேட் பண்ணுவான், அவனை தான் அவன் ஏற்றுக்குவான். நீங்கள் 11 மணிக்கு வேலைக்கு போங்க, உங்களை ஏற்றுக்க மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரப்பட்ட பாடம் அது. எல்லாருமே ஓடுற கூட்டத்தில் வந்து எல்லாம் ஓடுற கூட்டத்தில் உள்ளவங்களெல்லாம் ஏற்றி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காங்கிரீட் ஜங்கிளில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் வாழுன்னா எப்படி வாழுவான்? அவன் வீணாக தான் போவான். அவனால் இருக்க முடியாது. அவன் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தானா, அவன் வந்து விட்டா போதுண்டா, லீவ் கிடச்சா போதுண்டா ஓடுவான்னு எப்படி ஓடுவான்? உங்கள் ஊர்களில் உள்ள வீடுகளில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு டென்ஷன் இருக்கா? டென்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், உங்களை தான் நான் கேட்குறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உள்ளவங்களை வந்து டென்ஷன் ஃபீல் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டீங்க. எப்படி உங்களுக்கு இந்த காங்கிரீட் ஜங்கிளில் இருக்கும்போது ஏற்படுற டென்ஷன் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லை? நீங்கள் உங்கள் கிராமத்தில் போய் வேலை செய்யும்போது, உங்கள் சொந்த வீடுகளில் உட்காந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு ஏன் இல்லை? நிறைய பேர் யூஎஸ்லேருந்து வேலையை விட்டுட்டு வந்து இங்கே கிராமத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, கிராமத்தில் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எதனால்? அந்த மன அமைதிக்காக தானே போகிறாங்க. மன அமைதியை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? வீட்டிலேயே மன அமைதி இல்லைன்னா எங்கே போய் நீங்கள் மன அமைதியை தேட போகிறீங்க? ஸோ அதனால் வீட்டை மன அமைதி உள்ள இடமா ஆக்குங்க. நீங்கள் வளருங்க, வீட்டையும் வந்து தேர்ந்தெடுங்க. வீட்டையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு அங்கத்தினராக மதிங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுங்க. அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு வாங்க. அந்த செயல் வடிவம் கொடுத்து அதை வந்து ஒரு ப்ரீத் பண்ண விடுங்க. அந்த வீடை ப்ரீத் பண்ண விடுங்க ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அது ஒன்று வென்றெடுத்து கொடுக்கும். அது உங்களுக்கு தேவையான வைப்ரேஷனை, உங்களுக்கு தேவையான ஹெல்த்தை, உங்களுக்கு தேவையான ஹாப்பினஸ்ஸை அது வென்றெடுத்து கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நல்ல வீடு அமைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் வாழ்க்கையில். ஸோ நல்ல வீடுகளை வந்து நல்ல தரமான வீடுகளை, நல்ல குவாலிட்டியான வீடுகளை கட்டுற அதே நேரத்தில் ரசனை மிகுந்த வீடுகளையும், நல்ல தெளிவான சிந்தனைகளை தரக்கூடிய வீடுகளையும், நல்ல ஹாப்பினஸ்ஸை தரக்கூடிய வீடுகளையும், அப்படி வந்து இருக்கிற ஆசிட்டிஸ் இயற்கையான அமைஞ்ச இந்த நிலங்களில் உள்ள விஷயங்களை அப்படி கேரி பண்ணி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து நல்ல வீடுகளை, இல்லங்களை கொடுத்து நம்ம மனசுலேயும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த சந்தோஷத்தை கேரி பண்ணி, வீடுனாலே வந்து கண்டிப்பாக ஒரு அடைக்கலம், வீடுனாலே ஒரு சந்தோஷம் அப்படின்ற நிலைமை மாறணும்னா நம்ம எல்லாருமே வந்து அப்படி வந்து ரசிக்க கற்றுக்கணும். அப்படியே அந்த இடத்த வந்து கேரி பண்ண கற்றுக்கணும். அப்படியே அந்த பில்டிங்கை கேரி பண்ணி அதை அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போக கற்றுக்கணும். அப்படியே அந்த பில்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக கற்றுக்கணும். பழமையை மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். பழமையை அடுத்த ஜென்ரேஷன் கேரி பண்ணி கொண்டு போக கற்றுக்கணும். நிறைய பழமையான பொருட்களை வந்து பராமரிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பராமரிக்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆள் கிடைக்கலையேன்னு பார்க்கக்கூடாது. இதுக்குன்னு ஆள் இருக்காங்க, பராமரிக்கிறதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க. இது ஸ்பெஷலிஸ்ட்டாக செய்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் கூப்பிடுங்க, உங்களோட பழைய பில்டிங் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்படியே ரசி, அப்படியே ஏற்றுக்கொள் இப்படின்ற இந்த கான்செப்டோடு நம்ம பேசிகிட்ருக்கிற இந்த வீடு புதுப்பித்தல், இடத்த புதுப்பித்தல் வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போடுற கண்டென்ட் வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் ஹெட்டிங் கொடுத்து நம்ம அதே ரிலேட்டடாக நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு ஹெட்டிங்லேயே வந்து நீங்கள் கண்டென்ட் என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறீங்கன்றது கிளியராக தெரியும். ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபராகவும் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம், என்னோடய கஸ்டமராகவும் இந்த வீடியோவை பார்க்கலாம். அல்லது உங்கள் வேறு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரெனோவேஷன் வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஒரு இன்டீரியர் தேவைப்படுது, அதில் வந்து வீடு வாங்கணும், வீடு விற்கணும் அவர் அப்படின்னா ஏதோ ஒரு ரிலேட்டடான பிஸ்னஸ் நம்ம இந்த 6-4 ப்ராடக்ட் வந்து அவருக்கு தேவைப்படுதுன்னா அவருக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்றதை இந்த வீடியோ மூலிமா ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் வேறு, உங்களுக்கு வந்து யூடியூப் வேறுன்ற மாதிரி நான் இதை எடுத்துகிட்டு போகல. பிஸ்னஸும் யூடியூப்பும் ஒரே நேர்கோட்டில் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதை அதே நேரத்தில் உங்களுக்கு சுவாரஸ்யங்களை கொடுத்து அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராகவும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளோடு இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண தான் உங்களுக்கு குவாலிட்டியாக நாங்கள் ஆம்பியன்ஸான வீடியோஸ் கொடுக்க முடியும். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்லாம் இன்னும் நிறையா வந்து உங்களுக்காக தேடி ஓடி போட முடியும். நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து களஞ்சியமாக கொண்டு வந்து இந்த யூடியூப் சேனலில் அது மூலியமாக நான் உங்களுக்கு கை கோர்க்க முடியும். உங்கள்கிட்ட வந்து உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும்.
நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. எங்களோட ரிலேட்டட் ஃபீல்டு இன்டீரியரில் கொட்டி கிடக்கு, லேண்டில் கொட்டி கிடக்குது, ப்ளஸ் வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் கொட்டி கிடக்கு, ப்ளஸ் வந்து வீடு ரெனோவேஷனில் கொட்டி கிடக்கு, ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து கொட்டி கிடக்கு. நிறைய பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற இடங்களில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொட்டி நிறைய கிடக்குது. அந்த விஷயங்களெல்லாம் எப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ண போகிறோம், எப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம்? அதுக்கெலாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தானே நம்ம அதை எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தானே நம்ம அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபேஷன் பண்ணும்போது மட்டும்தான் குவாலிட்டியான கண்டென்ட்டு, உங்களுக்கு நல்ல நாலேஜான விஷயங்கள், நிறைய அளப்பரிய விஷயங்கள்லாம் வெளியில் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், வெல்விஷருக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, யார் வந்து பிரச்சனையில் இருக்காங்களோ, எனி கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் வித் இன்டீரியர், எக்ஸ்டீரியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் பையிங், செல்லிங்கில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு நம்ம வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு எங்களோட தேவைகள் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகும். அவங்களோட தேவைகளுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை பற்றி. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஐ ஓப்பனராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ். தேங்க்யூ, பாய், ஹேவ் அ கிரேட் டே.